சினிமா வரலாற்றில் சில திரைப்படங்கள் காலத்தால் அழியாதவை. அவை வெறும் கதைகளைச் சொல்வதில்லை, மாறாக மனித மனதின் ஆழங்களை ஆராய்கின்றன. சிட்னி லூமெட் இயக்கிய 1957ஆம் ஆண்டு வெளியான 12 ஆங்கிரி மென் அத்தகைய ஒரு தலைசிறந்த படைப்பு. ரெஜினால்ட் ரோஸ் எழுதிய நாடகத்தை அடிப்படையாகக் கொண்ட இத்திரைப்படம் ஹென்றி ஃபோண்டா, லீ ஜே. கோப் போன்ற நட்சத்திரங்களின் நடிப்பில் ஒரு நீதிமன்ற நாடகமாக விரிகிறது. ஒரு சிறிய அறையில் நடக்கும் இந்த நாடகம், வாழ்க்கை அவர்களின் கைகளில், மரணம் அவர்களின் மனதில் என்ற தாரக மந்திரத்துடன் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஒரு 18 வயது இளைஞன் தன் தந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொள்கிறான். அவனது தலைவிதியை தீர்மானிக்க 12 நடுவர்கள் கொண்ட குழு ஒரு அறைக்குள் நுழைகிறது. ஆரம்பத்தில் இது ஒரு தெளிவான வழக்கு என்று தோன்றுகிறது. முதல் வாக்கெடுப்பில் 11 நடுவர்கள் குற்றவாளி என்று வாக்களிக்க, ஒருவர் மட்டும் குற்றமற்றவர் என்று வாக்களிக்கிறார். அந்த ஒருவர் நடுவர் எண் யாட், ஹென்றி ஃபோண்டா நடித்த கதாபாத்திரம். அவர் பையன் நிரபராதி என்று நம்பவில்லை, ஆனால் இந்த வழக்கை முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதன் பிறகு நடுவர்கள் ஒவ்வொருவராக ஆதாரங்களையும் தங்கள் சொந்த கருத்துக்களையும் பாரபட்சங்களையும் மறுபரிசீலனை செய்கிறார்கள். சாட்சிகளின் வாக்குமூலங்கள், கொலை ஆயுதம், சம்பவத்தின் கால வரிசை என அனைத்தும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு சவால் செய்யப்படுகின்றன. இது தர்க்கம், உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இடையிலான ஒரு போராக மாறுகிறது. பதற்றம் அதிகரிக்கும் போது நடுவர் எண் 8 அமைதியான வாதங்கள் மெதுவாக குற்றமற்றவர் என்ற வாக்குகளை நோக்கி நகர்த்துகின்றன. சில நடுவர்கள் இனவெறியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் தங்கள் சொந்த வாழ்க்கையின் கோபத்தை பிரதிவாதி மீது காட்டுகிறார்கள். சிலர் விரைவாக வெளியேற விரும்பி நீதியைப் பற்றி கவலைப்படுவதில்லை என்பது வெளிப்படுகிறது. இறுதியில் 12 நடுவர்களும் குற்றமற்றவர் என்று வாக்களிக்கின்றனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பெயர்களை கூட அறியாமல் அமைதியாக வெளியேறுவதோடு படம் முடிகிறது. சில நடுவர்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாமல் இன மற்றும் வர்க்க பாரபட்சங்களின் அடிப்படையில் தங்கள் தீர்ப்பை வழங்குகிறார்கள். நீதி என்பது மிகவும் பலவீனமானது என்பதையும், அதை செயல்படுத்துவதற்கு தீவிரமான பாதுகாப்பு தேவை என்பதையும் படம் எச்சரிக்கிறது. நடுவர் எண் 8 தார்மீக தைரியத்தை பிரதிபலிக்கிறார். ஒரு தனிப்பட்ட குரல் கூட ஒரு பெரிய விளைவை மாற்ற முடியும் என்பதை அவர் நிரூபிக்கிறார். தனிநபர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கும் போது மட்டுமே ஜனநாயகம் செயல்படும் என்பதை இது காட்டுகிறது. இந்த விவாதம் அமைதியான தர்க்கத்திற்கும் கோபம், அகங்காரம் மற்றும் அலட்சியத்திற்கும் இடையிலான மோதலை சித்தரிக்கிறது. உண்மை எப்போதும் வெளிப்படையாக இருப்பதில்லை என்பதையும், அதை கண்டறிய சிந்தனை தேவை என்பதையும் இது நினைவூட்டுகிறது. நம்முடைய சொந்த அனுபவங்களுக்கு அப்பால் சென்று மற்றவர்களை மனிதர்களாக பார்க்க முடியுமா என்று இத்திரைப்படம் கேட்கிறது. இது மனித மனதின் சிக்கலான தன்மையையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஆராய்கிறது. கிட்டத்தட்ட முழு திரைப்படமும் ஒரு அறையில் 90 நிமிட நிகழ்நேரத்தில் நடைபெறுகிறது. இது ஒருவித அடைபட்ட உணர்வையும் பதற்றத்தையும் உருவாக்குகிறது. உரையாடல்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் மீது கவனம் செலுத்த நம்மை தூண்டுகிறது. ஆரம்பத்தில் பரந்த கோண லென்ஸ்கள் மனிதர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை காட்டுகின்றன. பதற்றம் அதிகரிக்கும் போது டெலிஃபோட்டோ லென்ஸ்கள் மற்றும் குறைந்த கோணங்கள் அறையை சிறியதாகவும் வெப்பமாகவும் உணர வைக்கின்றன. இறுக்கமான க்ளோஸ் அப்கள் வியர்வை, உணர்ச்சி மற்றும் சந்தேகத்தை எடுத்துக்காட்டுகின்றன. மிகவும் குறைந்த செட், சண்டை காட்சிகள் இல்லை, பின்னணி இசை இல்லை. ஆனால் நடிப்பு மற்றும் எடிட்டிங் மூலம் அதிகபட்ச பதற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறந்த திரைக்கதைக்கு பட்ஜெட் ஒரு தடையல்ல என்பதை நிரூபிக்கிறது. நடுவர் எண் 8 ஒருபோதும் ஆக்ரோஷமாக வாதிடுவதில்லை. மாறாக, அவர் கேள்விகளை கேட்டு சந்தேகத்தை விதைக்கிறார். திரைக்கதை திருப்பங்களை நம்பாமல் தர்க்க ரீதியான அதிகரிப்பை பயன்படுத்துகிறது. ஒரு பெரிய பட்ஜெட் தேவையில்லை. சிறந்த உரையாடல், கூர்மையான கருப்பொருள்கள் மற்றும் வலுவான நடிகர்கள் இருந்தால் போதும். இதோ சில வழிகள். முழு கதையையும் ஒரு அறையில் அமைக்கவும். உதாரணமாக, ஒரு ஜூரி அறை, எஸ்கேப் ரூம், சிகிச்சை வட்டம் அல்லது ஆன்லைன் அரட்டை அறை. வரையறுக்கப்பட்ட இடத்தை பயன்படுத்தி அழுத்தம் மற்றும் நெருக்கத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள்.
ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தையும், பின்னணியையும் அல்லது பாரபட்சத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அவர்களின் உரையாடல்கள் மூலம் மோதல் இயற்கையாகவே வெளிப்படட்டும். உங்கள் கதாபாத்திரங்களை ஒரு உயர் பங்கு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வைக்கவும். உதாரணமாக, ஒரு பள்ளி நீக்கம், ஒரு பணி நீக்கம், ஒரு வாழ்வா சாவா நிலைமை, அல்லது ஒரு ஜூரி வாக்கெடுப்பு. கதையை நிகழ்நேரத்தில் வெளிவரச் செய்யுங்கள். ஃபிளாஷ்பேக்குகள் அல்லது நேரத் தாவல்கள் வேண்டாம். இது அவசரத்தையும் உணர்ச்சிபூர்வமான தாக்கத்தையும் அதிகரிக்கும். மக்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்லவில்லை, எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். அமைதி, குறுக்கீடுகள், உடல் மொழி மற்றும் குழு இயக்கவியல் மாற்றங்களை பயன்படுத்துங்கள். இங்கே சில நவீன ஸ்பின் ஆஃப் யோசனைகள். ஒரு ஊரடங்கின் போது ஒரு ஜூரி வீடியோ அழைப்பு மூலம் விவாதிக்க வேண்டும். திரைகளில் பாரபட்சங்கள் வெளிப்படுகின்றன. ஒரு ஏஐ நிரல் மரணத்திற்கு காரணமானதா என்று ஒரு குழு விவாதிக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட நோக்கம் உள்ளது. ஒரு கார்ப்பரேட் போர்ட் ரூம் உள் மோசடியை அம்பலப்படுத்துவதா என்று வாக்களிக்க வேண்டும். இது உயிர்களையும் தொழில்களையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. இது ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றிய திரைப்படம் மட்டுமல்ல. மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எப்படி தீர்ப்பளிக்கிறார்கள், எப்படி தார்மீக பொறுப்பை ஏற்கிறார்கள் அல்லது தவறிவிடுகிறார்கள் என்பதை பற்றியது. ஒரே ஒரு அறை, ஒரு மனிதனின் சந்தேகம் மற்றும் 12 மனங்களின் மோதல் மூலம் எண்டட் ஆங்கிரி மென் உரையாடல் சார்ந்த சினிமா வெடிப்புகள் அல்லது துரத்தல் காட்சிகளைப் போலவே சக்தி வாய்ந்தது என்பதை நிரூபிக்கிறது.